வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழ்ல நெறைய இடங்கள்ல இந்த மாத்தி அப்படின்னு ஒரு வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணுவோம். "நீ செருப்ப மாத்தி போட்டுருக்க, சட்டைய மாத்தி போட்டுருக்க, ஜீனிக்கு பதிலா நான் உப்ப மாத்தி போட்டுட்டேன், நான் மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன், மாத்தி சொல்லிட்டேன்." இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல மாத்திங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இதையெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல இதுக்கு நெறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் இருக்கு. அப்படியே ஒன் பை ஒன்னா எத எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃப்ரேஸ் மிக்ஸ் அப். மிக்ஸ் அப்னா 2 விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும். அப்ப நமக்கு கன்ஃப்யூஸ் ஆயி, இத அதுன்னும், அத இதுன்னும் இப்படி மாத்தி சொல்லிடுவோம். ஸோ அந்த மாரி இடங்கள்ல தான் அந்த மிக்ஸ் அப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. ராமன், ராஜுன்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ராம ராஜுனோ, இல்ல ராஜ ராமுனோ கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம வந்து, "ஐயோ! எனக்கு எப்ப பார்த்தாலும் உங்க பேர நான் மாத்தி சொல்லிடுறேன். எனக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுது." அப்படி சொல்றோம். ஸோ நான் பேர மாத்தி சொல்லிட்டேன். அவங்க 2 பேர் பேரையும் நான் எப்பவும் மாத்தி மாத்தி சொல்லிடுறேன். அந்த மாரி சொல்றதுக்கு. ஐ மிக்ஸ் அப் தேர் நேம்ஸ். இல்லன்னா பாஸ்ட்ல சொல்றதா இருந்தா, ஐ மிக்ஸ்ட் அப் தேர் நேம்ஸ். இப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப இதே விஷயத்த நம்ம ஐ காட் த நேம்ஸ் மிக்ஸ்ட் அப் அப்படியும் சொல்லலாம். ஐ காட் த நேம்ஸ் மிக்ஸ்ட் அப். ஜீரகம், சோம்பு. ஜீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் நான் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜீரகத்துக்கு பதிலா பெருஞ்சீரகத்த மாத்தி போட்டுட்டேன். எப்படி சொல்றதா இருந்தாலும். நான் ஜீரகத்தையும், பெருஞ்சீரகத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேங்கிறது தான் ஆல்மோஸ்ட் அர்த்தம். 2ம் ஒரே மாரி இருக்கிறதுனால நான் மாத்தி போட்டுட்டேன், இல்ல மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அப்ப ஐ மிக்ஸ்ட் அப் கியூமின் அண்ட் ஃபெனல். ஐ காட் கியூமின் அண்ட் ஃபெனல் மிக்ஸ்ட் அப். இந்த மாரிலாம் நம்ம சொல்லலாம். இருந்தாலும், சமையல் அப்படின்னு வர்றப்போ, நான் மாத்தி போட்டுட்டேன் அப்படின்றது எக்ஸாக்ட்டா வரணும். இதுக்கு பதிலா இத நான் மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னு எக்ஸாக்ட்டா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா, இப்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் கியூமின் அண்ட் ஃபெனல் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நான் குழப்பி மாத்தி போட்டுட்டேன்னு சொல்றதுனால, ஐ மிக்ஸ்ட் அப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ மிக்ஸ்ட் அப் கியூமின் அண்ட் ஃபெனல் அப்படி சொல்றோம். நீங்க ஜெனரலா இதுக்கு பதிலா இத மாத்தி போட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ற இடங்கள்லாம் நம்ம இந்த மாதிரி சொல்லிடலாம். ஐ ஆடட் கியூமின் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெனல். இந்த ஆடட் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்றது ரொம்ப காமன். அப்படியே டைரக்ட்டா நீங்க அப்படி சொல்லிடலாம். ஐ ஆடட் கியூமின் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெனல். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்சைட் அவுட் அண்ட் பேக்வர்ட்ஸ். இது 2யும் நம்ம வந்து இந்த ட்ரெஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு சொல்லுவோம். சட்டைய பொறுத்தவரைக்கும் உள்ள இருக்கிறத வெளியில வச்சு போடுறது. இல்லன்னா, இப்போ ஒரு டீ ஷர்ட்லாம் இருந்ததுனா, எது முன்பக்கம், பின்பக்கம் நமக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஸோ, முன்னாடி இருக்க வேண்டியத பின்னாடி வச்சு மாத்தி போடுறது. ஸோ, இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ, உள்ள இருக்கிறத வெளியில வச்சு போடுறப்போ, நம்ம வந்து இன்சைட் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். முன்பக்கம் இருக்க வேண்டியத பின்பக்கம் வச்சு போட்டா பேக்வர்ட்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ சட்டைய நீ மாத்தி போட்டிருக்க. உலர இருக்கிறத வெளியில வச்சு போட்டிருக்க அப்படின்னு சொல்றதா இருந்தா, யூ ஹேவ் worn your shirt inside out. You have worn your shirt inside out. இப்ப இதுவே முன்பக்கம் வைக்க வேண்டியத பின்பக்கம் வச்சு போட்டிருக்கேன். அப்படி நீங்க மீன் பண்றதா இருந்தா, you have worn your shirt backwards. You have worn your shirt backwards. அடுத்து நம்ம பார்க்க போறது ராங். இது ரொம்ப சிம்பிள் வேர்ட். அப்படியே ஈஸியா யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து மாத்தி எடுத்துட்டேன், மாத்தி போட்டுட்டேன் இந்த மாரிலாம் சொல்றதுக்கு இந்த ராங்குன்ற வேர்ட நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணிடுவோம். அவன் செருப்ப மாத்தி போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட்ல இருக்கிறத ரைட்லயும், ரைட்ல இருக்கிறத லெஃப்ட்லயும் நம்ம போடுவோம். இது வந்து கிளவுஸ்க்கா இருக்கட்டும், சாக்ஸுக்கா இருக்கட்டும், இது 3க்குமே செப்பல், சாண்டல் இந்த மாதிரி விஷயங்கள், ஷூஸ் இதுக்கெல்லாம் இந்த ஸ்டைல்ல தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவன் செருப்பை மாத்தி போட்டிருக்கான். He is wearing his slippers on the wrong feet. He is wearing his slippers on the wrong feet. இப்ப இத மத்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே நம்ம இத சொல்லலாம். நான் சாவிய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் பேக்க மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். டிஃபன் பாக்ஸ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க எல்லாத்துக்குமே இத சொல்லலாம். ராங் அப்படின்னு சொல்லிட வேண்டியது தான் ஈஸியா. நம்ம மாத்தி வேற வழியில வந்துட்டோம். We took the wrong way. We took a wrong turn. இப்படி சொல்றோம். நான் பேக்க மாத்தி எடுத்துட்டு வந்தேன். I took the wrong bag. நான் டிஃபன் பாக்ஸ மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். I took the wrong lunch box. நான் சாவிய மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். I took the wrong keys. அவ்வளோதான். ஈஸி. ஸோ இந்த மாரி நம்ம டைரக்ட்டா ஈஸியா சொல்லிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் த அதர் வே அரவுண்ட். த அதர் வே அரவுண்ட பொறுத்தவரைக்கும், நாம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு
அவன் பாடிட்டு இருந்தான், நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க, ஓ நீ பாடிட்டு இருந்த, அவன் கேட்டுட்டு இருந்தானா அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல இல்ல நீ மாத்தி சொல்ற, ஆக்சுவலா நான் தான் கேட்டுட்டு இருந்தேன், அவன் தான் பாடிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு நோ த அதர் வே அரவுண்ட் அப்படி கிடையாது, அப்படியே மாத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ த அதர் வே அரவுண்ட் நம்ம அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காட் இட் த அதர் வே அரவுண்ட். நான் அப்படியே மாத்தி தலைகீழ புரிஞ்சுக்கிட்டேன். ஐ காட் இட் த அதர் வே அரவுண்ட். அதே மாதிரி நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம இதே மாதிரி த அதர் வே அரவுண்ட சொல்லலாம். இப்ப ராம் ரவிக்கு உதவினார் அப்படின்னு தானே நீ சொன்ன. உண்மையிலே ரவி தான் ராமுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்றோம். ஓ அப்படியா, நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். யூ செட் ராம் ஹெல்ப் ரவி, ஆக்சுவலி ரவி ஹெல்ப் ராம் அப்படின்னு ஒருத்தவங்க கரெக்ட் பண்றப்போ, ஓ சாரி ஐ காட் இட் த அதர் வே அரவுண்ட். சாரி நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன், நான் அப்படியே மாத்தி புரிச்சுக்கிட்டேன். எப்படி வேணா நம்ம மீன் பண்ணலாம். சாரி ஐ காட் இட் த அதர் வே அரவுண்ட். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சமைக்கிறப்போ, நீ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோ, அப்புறமா எண்ணெய் போடு. ஐயோ! சாரி, சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ஆயில், அப்புறமா கடுகு. அப்படி சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் மஸ்டர்ட், தென் ஆயில். ஓ சாரி, சாரி ஐ செட் இட் த அதர் வே அரவுண்ட். நான் மாத்தி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆயில், தென் மஸ்டர்ட். அப்படி நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ மாத்தி சொல்லிட்டேன். சாரி ஐ செட் இட் த அதர் வே அரவுண்ட். இப்போ ஒருத்தவங்க வந்து, ஓ! அவ தான் உனக்கு சொல்லிக் குடுத்தாளா இத? அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல, இல்ல நான் தான் அவளுக்கு சொல்லிக் குடுத்தேன். நீ இப்படியே மாத்தி சொல்ற. அவ ஒண்ணும் எனக்கு சொல்லிக் குடுக்கல. அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்றோம். ஐ டாட் ஹர், நாட் த அதர் வே அரவுண்ட். அவ ஒண்ணும் எனக்கு கத்துக் குடுக்கல. அப்படி நம்ம சொல்றதுக்கு பதிலா, நாம ஐ டாட் ஹர், நாட் த அதர் வே அரவுண்ட். அவ ஒண்ணும் எனக்கு சொல்லிக் குடுக்கல. நீ மாத்தி சொல்லாத. அப்படி சொல்றதுக்கு பதிலா, ஐ டாட் ஹர், நாட் த அதர் வே அரவுண்ட். அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த அதர் வே அரவுண்ட்ன்றது நீ அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிட்டு, நீ அப்படியே மாத்தி சொல்ற, அந்த மாரி சொல்றதுக்கு தான் நாம இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நாம இந்த மாற்றி புரிஞ்சுக்கிறது, மாற்றி சொல்கிறது, மாற்றி போட்டிருக்க, மாற்றி எடுத்துகிட்டு வந்தேன், இதை மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.